நீங்க ஒரு வெற்றி கூட்டணி, உங்க கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்றீங்க. நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி ஒரு கேம்பெயின் பண்ணும்போது, புள்ளியார் சுழி போட்டாச்சு. தாவேகா வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்துரும். கொடிலாம் பறக்குதுன்னு சொல்றாங்க. ம். அவங்க கூட்டணியும் அவங்க வலுவா இருக்கு. இப்பவே கூட்டணிக்கு தாவேகா வருதுன்னு சொல்றாங்க. இந்த கூட்டணிய நீங்க எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி அமையட்டுமா, கற்பனை அது. இல்ல எப்படிங்க நான் சொல்றேன், அவர் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தன்னை முன்னெடுத்திட்டு, என்னுடைய கீழ கூட்டணின்னு சொல்லிட்டு, எல்லோரையும் ஒருங்கிணைப்பேன்னு சொல்றவரு, அதுவும் ஒரு நம்பகத்தன்மை இல்லாம ஒரு கட்சி பின்னாடி போவாரா? தலைமை பின்னாடி போவாரா? அது எப்படி போவாரு அது? இப்ப சாதாரண ஒரு சாமானியர் கூட புரியும். அது வந்து முழுகுற கப்பல் ஏறுனா உள்ள நாமளும் முழுகிடுவோம். அதனால அது போறதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா அந்த கூட்டத்துல தாவேகா கொடியெல்லாம் பறக்குதே. ரசிகர்கள் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அது விஜய் ஆக்கப்பூர்வமா, அதிகாரப்பூர்வமா ஏதாவது ஒரு அறிக்கை குடுத்திருக்காரா? விஜய் பேட்டி ஒரு வீடியோ வெளியிடும்போது, தமிழக முதல்வருக்கு சவால் விடுறாரு. இன்னும் நான் வலிமையா களத்துக்கு வருவேன்னு சொல்றாரு. இந்த பேட்டிய எப்படி நான் பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள், பல சவால்களை எதிர்கொண்டவர்கள், பல சவால்களை பார்த்தவர்கள். இத அவங்க சவாலா எடுத்துக்கிறாங்களா? இல்ல எளிதா எடுத்துக்கிறாங்களான்றது அவங்க தான் முடிவு பண்ணணும். அவருக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை இருக்குதுன்றதுனால அவர் பேசுறாரு அவ்வளவுதான். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் அதிக தொகுதிகள் நாங்க கேட்போம். ஆட்சியில் பங்கு கேட்போம்னு முன்னாள் மாநில தலைவர் அழகிரி சொல்லியிருந்தாரு. அவர் சொல்றதெல்லாம் கேட்பீங்களா? நடக்குமா? அவருடைய விருப்பத்த அவர் சொல்றாரு. இந்த விருப்பத்த அவர் 5 வருஷம் தலைவரா இருக்கும்போது நிறைவேத்தியிருக்கலாம். அதிக தொகுதிகள் கேட்டிருக்கலாம். ஆட்சியில பங்கு கேட்கலாம். இப்போ திடீர்னு அவரு இப்ப கேட்கணும்னு அவருக்கு தோணுது. கேட்கறது வந்து எங்க கேட்கணுமோ அங்க தான் கேட்கணும். கேட்க வேண்டிய இடம் எது? எங்க தலைமை கிட்ட நாங்க சொல்லணும். எங்க தலைமை என்ன பேச சொல்லணும். இல்ல நாங்க ஒரு குழு அமைச்சு ஒரு டெமோக்ராட்டிக் வேல நாங்க போய் எங்க பேசணும் பேசணும். கேமரா முன்னாடி பேசி எனக்கு ஆட்சியில அதிகாரம் வேணும். எனக்கு தொகுதி வேணும்னா கேமரா குடுக்க போதா? பத்திரிக்கையாளர் குடுக்க போறாங்களா? இல்ல இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னுடைய விருப்பம் இதுன்னு. நீங்க போயிட்டு கூட்டணி கட்சி தலைவரோடலாம் பேசி, இந்த விருப்பத்தை நிறைவேற்றுங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? எங்க பேசணும், எங்க கேட்கணுமோ, அங்க பேசணும், அங்க கேட்கணும். உங்களுடைய இப்ப எல்லோருடைய விருப்பத்தையும் நானும் வந்து மந்த்லி ரிப்போர்ட்ல சொல்றேன். இவங்க இவங்க இந்த விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு தலைமை பண்போட இந்த கட்சிய நடத்துறதுனால, நான் வந்து பத்திரிக்கையாளர் முன்னாடியோ, கேமரா முன்னாடியோ, மைக்கு முன்னாடியோ போயிட்டு, எனக்கு இது வேணும், அது வேணும்னு கேட்கறது வந்து முறையாகாது. எங்க பேசணும், எங்க கேட்கணும், என்னுடைய கோரிக்கையை நான் யார்கிட்ட வைக்கணும், என்னுடைய விருப்பத்தை நான் யார்கிட்ட சொல்லணும்னு இருக்கு. அதை நான் தார்மீக அடிப்படையில அதை செய்வேன் மாநில தலைவரா. ஆனா அழகிரி மட்டும் அந்த கருத்த முன்வைக்கலல்ல. ம். இன்னும் பலரும் சொல்றாங்க. குறிப்பா சொன்னா அதான் கார்த்திக் சிதம்பரம் அதான் சொல்றேனே, பேசுறாரு. அவங்களுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கு, கேட்பதற்கு உரிமை இருக்கு. அது எங்கன்றது இருக்குல்ல. யாருகிட்ட கேட்கணும், எங்க பேசணும். இப்ப பொதுவெளியெல்லாம் போயிட்டு பேசிட்டே போனோம்னா, எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னா, யார் செய்வாங்க? செய்ய வேண்டியவங்ககிட்ட சொல்லணும் அது. என்னுடைய விருப்பத்தை நான் யாருக்கிட்ட தெரிவிக்க முடியும்? எங்க தலைவர் பெருமக்கள்கிட்ட சொல்லணும். நான் கேமரா முன்னாடி உட்காந்துட்டு என்னுடைய விருப்பம் இதுங்க, இதை நிறைவேற்றி தாங்க அப்படின்னு பத்திரிக்கை வாயிலா சொன்னா, அது நட்புக்கு இலக்கணமா இருக்குமான்னு தெரியல. இப்ப கடந்த காலங்கள்ல ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது, இந்த 2026 தேர்தல்ல நீங்க எவ்வளோ தொகுதி வாங்கலாம்னு கேட்கலான்னு இருக்கீங்க? கடந்த காலத்த விட அதிகமான தொகுதிகள் கிடைக்கும்னு நம்புறீங்களா? இல்ல அது எங்களுடைய தலைமை முடிவு செய்யும். எங்களுடைய தோழர்களுடைய விருப்பம், தொண்டர்களுடைய விருப்பம், தலைவருடைய விருப்பம் எல்லாத்தையும் கேட்க போறோம். இப்ப வெகு விரைவில் செயற்குழு கூட்டம் இருக்கிறோம். பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி கூட்டம் இருக்கும். கூட்டிட்டு நாங்க எல்லாம் முடிவு செஞ்சு தலைமைக்கு இதெல்லாம் எங்களுடைய விருப்பம்ன்றத ஒட்டுமொத்தமா சேர்ந்து சொல்லுவோம்.